ஆனங்க என்னையா நடக்கிறது? நாககண்ணை நாகராசனுக்கு ஆமா அந்த நாகலோகத்திலே யாரையா வந்து பிறந்திருக்கா? அதாவது என் ஆண்டவனாகப்பட்ட என் ஆண்டவன் அருளால் என் பெருமாள் இருவையால் அட்டகாலை 8 பேர்கள் ஆங்காரமாகவே பிறந்திருக்கார். கோலசடை அழகி கோபாலன் தங்கையம்மா ஆங்கார கோபக்காரி எப்படி இருக்கானால் அதாவது என் தாயாகப்பட்ட முப்படாதி அம்மாளை வாழ்த்தால் பாரிய வண்டியிலே வாழ்ந்து வரக்கூடிய குடிகொண்டிருக்கக்கூடிய முப்படாதி அம்மா ஏ அப்பா யாதவர் குலத்திலே விஸ்வகர்மா குலத்திலே அவ அங்கார முகத்தோடு பிறந்திருக்காள். என் தாய் முப்படாதி அம்மா எப்படியா இருக்காள்? வீரப்பல்லா வீரி சாலையா முத்தாரம்மா சந்தனமாரி சடமாரி மாறி மாறி பிறந்தவள் மாறி பேர் கொண்டவள் ஆங்கார கோபக்காரி ஆத்தா வந்து பிறந்திருக்கா. ஆத்தா ஆத்தாள பார்த்தா பயங்கரமா இருக்கிறாள். ஏ அப்பா எல்லாத்துக்கும் மூத்தவள் முப்படாதி அம்மா. அந்த முப்படாதி அம்மா சொல்றா, ஏ சந்தனமாரி ஏ சடமாரி என்னக்கா என்னாச்சு? ஏ காந்தாரி கனகதுர்க்கை நாகலோகத்திலே நம்ம மட்டும்தானடி பிறந்திருக்கோம். நம்மளை பெற்றெடுத்த தாய் தகப்பன் யாரு என்று தெரியலையே. ஏய் நம்மளை சுத்தி ஒரே பாம்பு கூட்டமாக இருக்கிறார்களே. அதான் நாகக்கண்ணை நாகராசனம் நம்மளைத்தான சுத்தி சுத்தி வராங்க. ஏண்டி ஏ சந்தனமாரி அவர்களுக்கு நமக்கு என்னடி ஏதாவது சொந்தம் வந்தா பாசம் இருக்குமா? என்ன உறவு விட்டா உறவான்னு தெரியலையே அப்படின்னு அந்த முப்படாதி அம்மா கேட்கா. என்ன கேட்கா? என்னையா கேட்கா? என்னம்மா அம்மா என் நாகக்கண்ணி என் நாகராசா நீ யாரம்மா எந்த ஊரு? இதற்காக எங்களை சுத்தி சுத்தி வாரீங்க. சொந்தமா பண்ணலாமா? என்று யாரு கேட்கிறா? முப்படாதி அம்மா கேட்கிறா.
நாகக்கண்ணி பார்த்தால் அம்மா நான் பெற்ற மக்களே ஆ, அம்மா உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பன் ஆமாம்மா என்ன நீ எங்க தாயா ஆமா நீ எங்க தகப்பனா சரி நீ நாகக்கண்ணி ஆ, உன்னை போல் பாம்பா பிறக்கணும் சரி அப்படி இல்லைன்னா ஆ, சர்ப்பமாக பிறந்திருக்கணும் சரி அம்மா ஏ நாகக்கண்ணி ஆமா நாங்க கண்ணியா பிறந்ததோரி பெருமைகளும் சொல்ல வேணும் அம்மையாரே நாகக்கண்ணியே ஆங்கார முகத்தோடு நாங்க வீர பல்லாவிரி சதையோடு பிறந்த காரணம் என்ன